எவ்ரிவன். இந்த வீடியோவில் நம்ம வந்து ஒரு ஷார்ட் ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ இது என்ன ஃபார்மேட்டில் கொடுத்துருக்கேன்னா, ஃபஸ்ட்டு ஃபுல் ஸ்டோரி வந்து ஹிந்தியில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் இதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸை வந்து தமிழில் கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஃபுல் ஸ்டோரியை ஹிந்தியிலேருந்து தமிழுக்கு ட்ரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். இப்போ ஸ்டோரி பார்க்கலாம். ஸோ ஸ்டோரியோட டைட்டில் பார்த்தோம்னா லக்கடு ஹாரா அவுர் லோம்டி. லக்கடு ஹாரா அவுர் லோம்டி. லக்கடி அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லைங்களா. லக்கடின்னா என்ன? மரம். அதாவது ட்ரீ கிடையாது, உட், மரக்கட்டைன்னு சொல்லுவோம் இல்லைங்களா அது. ஸோ லக்கடி அப்படின்னா மரக்கட்டை அப்படின்னு அர்த்தம். ஸோ லக்கடு ஹாரா அப்படின்னா மரம் வெட்டுபவர் அப்படின்னு அர்த்தம். மரம் வெட்டி அப்படின்னு எடுத்துக்கலாம். லோம்படி அப்படின்னா நரி. ஆர் அப்படின்னா மற்றும். ஸோ இந்த ஸ்டோரியோட டைட்டில் அப்படியே எக்ஸாக்ட் வேர்ட்ஸோடு நம்ம தமிழில் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா மரம் வெட்டி மற்றும் நரி அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். இன்னும் ப்ராப்பராக சொல்லணும்னா மரம் வெட்டியும் நரியும் அப்படின்னு நம்மளுக்கு கிடைக்கும். एक लोमड़ी के पीछे शिकारी पड़े थे. एक लोमड़ी ஒரு நரி. ஷிகாரி அப்படின்னா வேட்டைக்காரன். ஸோ இந்த இடத்துல கே பீச்சேன்னு தனியாக பார்த்தோம்னா பின்னாடி அப்படின்னு அர்த்தம். இது வந்து ஆக்சுவலாக எப்படி ரீட் பண்ணோம்னா பீச்சே படைத்தே அப்படின்னு படிக்கணும். ஓகே, கே பீச்சே படைத்தே. அதாவது நம்ம இங்கிலீஷில் வந்து ஃப்ரேசல் வேர்ப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் வேக்கப் அப்படின்னா வந்து எந்திரி அப்படின்னு சொல்கிற மாதிரி. இதே வந்து இன்னொருத்தங்களை எழுப்பு அப்படின்னு சொல்லும்போது அந்த ஹிம் அப்படிங்கிறது யூஸ்வலாக நம்ம நடுவில் போடுவோம் இல்லைங்களா. வேக் ஹிம் அப் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஃப்ரேசல் வேர்பில் 2 வார்த்தை இருந்ததுன்னா நடுவில் நம்ம யூஸ்வலாக அந்த ப்ரோனவுன் போட்டு யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா. அதே ஸ்டைலில் இங்கே யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ பீச்சே படுனா அப்படிங்கிறது தான் இங்கே வேர்பு. பீச்சே படுனா அப்படின்னா வந்து ஃபாலோ பண்ணுறது, பின்தொடர்றது, துரத்திக்கிட்டே வர்றது, அதெல்லாம். ஓகே. ஸோ ஏக் லோம்டி அப்படின்னா ஒரு நரி. கே பீச்சே, ஸோ ஒரு நரியின் பின்னாடி ஒரு வேட்டைக்காரன் பின்தொடர்ந்தார் அப்படின்னு அர்த்தம். ஓகே, ஒரு நரியை வேட்டைக்காரன் ஒருவர் வந்து பின்தொடர்ந்தார் அப்படின்னு அர்த்தம். लोमड़ी भागते भागते एक लकड़हारे के पास पहुंची और उससे शरण मांगने लगी. लोमड़ी நரி भागते भागते அதாவது ஓடி ஓடி அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது அப்படியே வேகமாக ஓடி அந்த மாதிரி. ஸோ விடாமல் ஓடி ஏக் லக்கடுஹாரே கே பாஸ் ஒரு மரம் வெட்டியிடம், பவுஞ்சி அப்படின்னா வந்து சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். சென்றடைந்தது அல்லது வந்து சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே, பவுஞ்சுனா அப்படின்னா ரீச் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். ஸோ லோம்படி வந்து அப்படியே ஓடி வந்து ஒரு மரம் வெட்டிக்கிட்ட வந்து சேருது. அவர் உசுசே ஷரண் மாங்கனே லகி. ஷரண் மாங்கனா அப்படின்னா வந்து தஞ்சம் கோருவது. ஸோ தங்கிக்கிற கொஞ்சம் இடம் கொடுங்க அப்படின்னு கெஞ்சோம் இல்லைங்களா, அதுதான். ஸோ ஆர் அப்படின்னா அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்றது. ஸோ லக்கடு ஹாரே கே பாஸ் பவுஞ்சி வந்து சேர்ந்து தஞ்சம் கோரியது, தஞ்சம் கேட்டது அப்படின்னு அர்த்தம். लकड़हारे ने अपनी झोपड़ी की ओर इशारा करते हुए लोमड़ी से उसमें छिप जाने को कह दिया. लकड़हारे ने अपनी झोपड़ी की ओर. ஸோ அந்த மரம் வெட்டி வந்து அப்பனி அப்படின்னா தன்னுடைய அப்படின்னு அர்த்தம். ஜோப்படி அப்படின்னா வந்துட்டு குடிசை அப்படின்னு அர்த்தம். ஸோ இது வந்து ஃபெமினைன் டேர்மாக கன்சிடர் பண்ணுறோம். அதனால தான் இங்கே வந்து அப்படின்னு யூஸ் பண்ணியிருக்கோம். ஓகே. ஸோ மரம் வெட்டுபவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா தன்னுடைய குடிசையை நோக்கி, கீ ஓர் அப்படின்னா நோக்கி, டுவர்ட்ஸ். ஓகே, கீ ஓர் இஷாரா கர்த்தே ஹுவே. இஷாரா கர்னா அப்படின்னா வந்து சைகை காட்டுவது அப்படின்னு அர்த்தம். ஓகே, சைகை காட்டியபடி லோம்டே சே உஸ்மே சிப் ஜானேகோ கெஹதியா. கெஹதியா அப்படின்னா சொல்லிவிட்டான் அப்படின்னு அர்த்தம். ஸோ யாருக்கிட்ட? லோம்டி சே நரியிடம். உஸ்மே, இந்த இடத்துல உஸ்மேங்கிறது எதுன்னா அந்த குடிசை. ஸோ குடிசையில் மறைந்து கொள்ளும்படி சொல்லிவிட்டான். தோடிஹி தேருமே. தோடி தேருமே அப்படின்னா வந்து சிறிது நேரத்தில். ஸோ தோடிஹி தேருமே அப்படின்னா சிறிது நேரத்திலேயே அப்படின்னு அர்த்தம். ஷிகாரி வஹா ஆ பஹுஞ்சே. வேட்டைக்காரன் வந்து அங்கே வந்து சேர்ந்தான். ஆ பவுன்ச்சுனா அப்படின்னா வந்து சேர்ந்தான் அப்படின்னு அர்த்தம். வேட்டைக்காரன் அங்கு வந்து சேர்ந்தான். உன்ஹோனே லக்கடுஹாரே சே பூச்சா. ஸோ அவன் வந்து அந்த மரம் வெட்டுவர்கிட்ட, அந்த மரம் வெட்டுபவர் அல்லது மரம் வெட்டிக்கிட்ட கேட்டார். என்ன கேட்டார் அப்படின்னா, கியா துமே கோயி லோம்டி திகி யஹா. கியா துமே உனக்கு, கோயி அப்படின்னா ஏதாவது, ஏதாவது லோம்டி, லோம்டினா நரி, திகி யஹா இங்கே வந்து ஏதாவது நரியை நீ பார்த்தையா, உன் கண்ணில் பட்டுச்சா ஏதாவது நரி அப்படின்னு கேட்குறாரு. ஓகே, திகி அப்படின்னா கண்ணில் படுவது, காட்சியளிப்பது, நம்ம கண்ணால் பார்ப்பது, அதெல்லாம் கண்ணில் தெரிஞ்சுதா, கண்ணில் பட்டுச்சா அப்படின்லாம் கேட்போம் இல்லைங்களா. அது பார்த்தியா அப்படின்னு கேட்குறாரு. லக்கடு ஹாரைனே ஜவாப் தியா. ஸோ அதுக்கு வந்துட்டு அந்த மரம் வெட்டி வந்து
பதில் கொடுக்குறாரு. ஜவாப் அப்படின்னா ஆன்சர், தியா அப்படின்னா ஆன்சர் கொடுப்பது, பதில் அளிப்பது. ஓகே, நெஹி. ஸோ அவர் சொல்கிறாரு இல்லை அப்படின்னு சொல்லிடுறாரு. லேக்கின் ஆனால், சுப்சாப் அப்னி ஜோப்படி கி ஓர் இஷாரா கர்தியா. ஸோ இல்லைன்னு வாயில் சொல்லிட்டு சுப்சாப் அமைதியாக எதுவுமே பேசாமல் அப்பினி ஜோப்படி தன்னுடைய குடிசையை நோக்கி, கி ஓர் அப்படின்னா நோக்கி, இஷாரா கர்தியா சைகை காட்டிவிட்டார். அதாவது வாயில் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு, நிறைய எதுவும் பார்க்கல அந்த மாதிரி இல்லைன்னு சொல்லிட்டு சைலண்ட்டாக வந்துட்டு தன்னோட குடிசையை வந்துட்டு கை காமிச்சிடுறாரு. ஷிகாரி உஸ்கே இஷாரா கோ நெஹி சமஜ் பாயே. ஸோ ஷிகாரிக்கு அந்த வேட்டைக்காரனுக்கு வந்து உஸ்கே இஷாரே, இந்த இடத்துல உஸ்கேங்கிறது யாருன்னா லக்கடு ஹாரே இருக்கார் இல்லைங்களா, அவர் தான். அந்த மரம் வெட்டியோட சைகை வந்து புரியவில்லை. இஷாரேக்கும் நெஹி சமஜ் பாயே அப்படின்னா புரியல அப்படின்னு அர்த்தம். அவருக்கு வந்து புரியல, என்ன காட்டினாருன்னே புரியல. அவர் வஹாசே சலேகையே. ஸோ இது எப்படி எடுத்துக்கணும்னா, அங்கேருந்து அவர் அந்த வேட்டைக்காரனுக்கு வந்து அந்த மரம் வெட்டி காட்டின சைகை வந்து புரியாததால் அங்கேருந்து போயிட்டாரு. ஓகே, வஹாசே சலேகையே அப்படின்னா அங்கிருந்து சென்று விட்டார். लोमड़ी झोपड़ी से बाहर निकलकर आई और भागने लगी. ஸோ நரி வந்து, லோம்டினா நரி, நரி ஜோபடி சே பாஹர் நிக்கல்கர், பாஹர் நிக்கல்னா அப்படின்னா வெளியேறுவது, வெளியே வருவது அப்படின்னு அர்த்தம். ஸோ நரி வந்து குடிசையிலிருந்து வெளியே வந்து, நிக்கல்கர் ஆகி அப்படின்னா வெளியே வந்தது. ஓகே, வெளியேறி வந்தது அப்படின்ற மாதிரி, வெளியே வந்தது. அவர் பாக்னே லகி. ஸோ குடிசையிலேருந்து வெளியில் வந்துட்டு ஓட தொடங்கியது. பாக்னே லகி அப்படின்னா ஒரே ஓட்டம் பிடிச்சிருச்சு அப்படின்னு. ஸோ வெளியில் வந்து ஒரே ஓட்டமாக ஓடிருச்சு அந்த மாதிரி சொல்கிறது. லக்கடு ஹாரே நீ உஸ்ஸே ஆவாஸ் லகாயி. ஆவாஸ் லகானா அப்படின்னா என்னென்னா சத்தம் போட்டு கூப்பிடுறது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சத்தம் போட்டு அழைப்பது, அதுதான். ஸோ லக்கடு ஹாரே நீ உஸ்ஸே ஆவாஸ் லகாயி. இந்த இடத்துல உஸ்ஸே அப்படிங்கிறது யாருன்னா அந்த லோம்டி, நரி. ஸோ அந்த மரம் வெட்டி வந்துட்டு அந்த நரியை சத்தம் போட்டு கூப்பிடுறாரு. கூப்பிட்டு அவர் கஹா, கூப்பிட்டு சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படிங்கிறது அகெயின் டைரக்ட் ஸ்பீச்சில் கொடுத்துருக்காங்க. தும் கித்தினி எஹ்சான் ஃபராமோஷ் ஹோ. எஹ்சான் ஃபராமோஷ் அப்படின்னா என்னென்னா நன்றி கெட்டவன், நன்றி இல்லாதவன் அப்படின்ற மாதிரி சொல்கிறது. ஓகே, ஸோ தும் கித்தினி இது வந்து ஃபெமினைன் டேர்மாக கன்சிடர் பண்ணுறோம், அதனால தான் கித்தினின்றதை யூஸ் பண்ணுறோம். ஓகே, தும் கித்தினி எஹ்சான் ஃபராமோஷ் ஹோ. நீ எவ்வளோ பெரிய நன்றி கெட்டவன், நீ எவ்வளோ நன்றி கெட்டவனாக இருக்க அப்படின்ற மாதிரி அது அவர் அந்த மரம் வெட்டி வந்து நரிக்கிட்ட சத்தம் போட்டு சொல்கிறாரு. अपनी जान बचाने के लिए तुमने मुझे धन्यवाद तक नहीं दिया. अपनी जान. ஸோ ஜான் அப்படின்னா வந்து உயிர். ஓகே, சில பேர் வந்து ஜான் அண்ட் ரெஹனா ரெண்டுக்கும் மீனிங் கேட்டிருந்தீங்க. ஸோ ஜீனா அண்ட் ரெஹனா. ஜீனா அப்படின்னா வந்து உயிர் வாழ்வது. ஓகே, ரெஹனா அப்படிங்கிறது வந்து வாழ்வது, ஹால்ட் பண்ணுறது, ஸ்டே பண்ணுறது, அந்த மாதிரி எல்லாமே. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு தங்கியிருந்தோம் அந்த மாதிரி எல்லாம் சொல்கிறதுக்கு நம்ம ரெஹனா அப்படின்ற மாதிரி சொல்லுவோம், இல்லைன்னா ருக்குனா அப்படின்னும் சொல்லுவோம். ரெஹனா அப்படிங்கிறது ஜஸ்ட் வாழ்வது. ஜீனா அப்படிங்கிறது வந்து உயிர் வாழ்வது, உயிர் பிழைச்சி வாழ்கிறது, உயிர் வாழ்வது அந்த மாதிரி. ஓகே, அப்பனி ஜான், ஜான் அப்படின்னா வந்து உயிர் அப்படின்னு அர்த்தம். ஸோ தன்னுடைய உயிரை பச்சானே கேலியே, பச்சானா அப்படின்னா காப்பாற்றுவது. ஸோ பச்சானே கேலியேனா காப்பாற்றி கொள்ள, தன்னுடைய உயிரை காப்பாற்றி கொள்ள. தும்னே முஜே, நீ எனக்கு தன்யவாத் தக் நெஹி தியா. தன்யவாத் தேனா அப்படின்னா வந்து நன்றி சொல்வது, நன்றி பாராட்டுவது அந்த மாதிரி. தன்யவாத் தக் நெஹி தியா அப்படின்னா நன்றி கூட. இந்த தக் அப்படிங்கிறது என்னென்னா இந்த கூட அப்படின்ற செய்தி பேசணும், ஒரு நன்றி கூட சொல்லலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இது. ஓகே, தன்யவாத் தக் நெஹி தியா. லோம்டி ரூகே ஸ்வர் மே போலி. ஸோ ரூகே அப்படின்னா வந்து ட்ரை தான், இந்த இடத்துல ஸ்வர் அப்படின்னா குரல். ரூகே ஸ்வர் அப்படின்னா வந்து ட்ரையான ஒரு குரல் அப்படின்னு இல்லை, அந்த கோவமான ஒரு குரல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் இந்த இடத்துல மீன் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ லோம்டி ரூகே ஸ்வர் மே போலி. நரி வந்து கோபமான குரலில் சொன்னது. என்ன சொன்னது அப்படிங்கிறது மறுபடியும் வந்து டைரக்ட் ஸ்பீச்லேயே கொடுத்துருக்காங்க. अगर तुम्हारे बोल की तरह तुम्हारे इशारे भी भरोसे लायक होते तो मैं तुम्हें धन्यवाद ज़रूर देती. ஸோ அகர், அகர் அப்படிங்கிறது என்னென்னா நம்ம அகர் அல்லது யதி அப்படின்றது வந்து நம்ம
தமிழில் வந்து இல் சவுண்ட் போட்டு பேசுவோம் இல்லைங்க, நீ வந்தால், எடுத்தால், செய்தால், அந்த மாதிரி அந்த ஒரு டோன் தான். துமாரே போல் கீ தரஹ், போல் அப்படின்னா வந்து வார்த்தை அப்படின்னு அர்த்தம். ஓகே, துமாரே போல் கீ தரஹ் அப்படின்னா, கீ தரஹ் அப்படின்னா மாதிரி அல்லது போல, உன்னுடைய வார்த்தை போலவே. துமாரே இஷாரே பி, இஷாரே அப்படின்னா சைகை, உன்னோட வார்த்தை போலவே அல்லது வார்த்தைகள் போலவே உன்னோட சைகையும். பரோசே லாயக், பரோசா கர்ணா அப்படின்னா வந்து நம்புவது அப்படின்னு அர்த்தம். பரோசே லாயக் அப்படின்னா நம்பகத்தன்மையுடையது அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுதான் வந்து பரோசே லாயக் ஹோனா. ஸோ நம்பகத்தன்மையுடன் இருப்பது. ஸோ நீ உன்னோட வார்த்தையும் வந்துட்டு உன்னோட செய்கை போலவே வந்து நம்பகத்தன்மையோடு இருந்திருந்தா, போத்தே தோ மே துமே ஜரூர் தன்யவாத் ஜரூர் தேத்தி. ஜரூர் அப்படின்னா கண்டிப்பாக, நான் உனக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லியிருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அகர் துமாரே போல் கீ தரஹ், உன்னோட வார்த்தை போலவே உன்னோட சைகையும் நம்பகத்தன்மையோடு இருந்திருந்தா நான் உனக்கு கண்டிப்பாக நன்றி சொல்லியிருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லுது அந்த நரி. ஸோ இந்த ஸ்டோரியோட மாரல் என்னென்னா, கயி பார் பல முறை, ஏக்கு ஹல்காசா, ஹல்காசா அப்படின்னா லேசான அப்படின்னு அர்த்தம். ஓகே, இஷாரா. ஸோ கயி பார் ஏக் ஹல்காசா இஷாரா, பல முறை ஒரு சின்ன அல்லது லேசான சைகையும். போலே கயே ஷப்தோம் சே ஜியாதா புரா ஹோத்தா ஹை. ஸோ சொல்லப்பட்ட போலே கயே ஷப்தம், ஷப்த் அப்படின்னா வார்த்தை, ஓகே, அல்லது சொல். ஸோ ஷப்தம் அப்படின்னா ப்ளூரல், ஸோ வார்த்தைகள் அல்லது சொற்கள் அப்படின்னு அர்த்தம். போலே கயே ஷப்தோம் சே ஜியாதா அப்படின்னா சொல்லப்பட்ட வார்த்தைகளை விட ஜியாதா புரா ஹோத்தா ஹை. புரா ஹோத்தா ஹை அப்படின்னா மோசமாக இருப்பது, ஜியாதா புரா ஹோத்தா ஹை அப்படின்னா அதிக மோசமாக இருப்பது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அதாவது வேர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பல முறை வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு சின்ன சைகை கூட வந்து பேசப்பட்ட நிறைய வார்த்தைகள் பேசியிருப்போம், ஆனால் ஒரு சின்ன சைகை வந்து அந்த பல வார்த்தைகளை விடவே அந்த சின்ன சைகை ரொம்ப மோசமானதாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ ஆஸ் யூஷுவல் இந்த ஸ்டோரியை ஒன்ஸ் அப்படியே ரீட் பண்ணிடுறேன். லக்கடுஹாரா और लोमड़ी, एक लोमड़ी के पीछे शिकारी पड़े थे. ஸோ இந்த இடத்துல வந்துட்டு ஷிகாரி அப்படிங்கிறது நான் வேட்டைக்காரன் அப்படின்ற மீனிங்கில் ரெஸ்பெக்ட் ஃபார்மாக எடுத்து கொடுத்துருக்கேன். சம்டைம்ஸ் இதே சென்டென்ஸ் பார்த்தோம்னா ப்ளூரல் ஃபார்ம்லேயும் நம்ம இதே மீனிங் மேட்ச் ஆகும். ஓகே, இது வந்து ரெஸ்பெக்டாக எடுத்தோம்னாலும் இதே தான், இதே வந்து ப்ளூரல் ஃபார்மில் வேட்டைக்காரர்கள் அப்படின்னு சொன்னோம்னாலும் இதே சென்டென்ஸ் தான் வரும். ஓகே, ஸோ ஏக் லோம்டி கே பீச்சே ஷிகாரி படே தே. लोमड़ी भागते भागते एक लकड़हारे के पास पहुंची और उससे शरण मांगने लगी. लकड़हारे ने अपनी झोपड़ी की ओर इशारा करते हुए लोमड़ी से उसमें छिप जाने को कह दिया. थोड़ी ही देर में शिकारी वहां आ पहुंचे. उन्होंने लकड़हारे से पूछा, क्या तुम्हें कोई लोमड़ी दिखी यहाँ? लकड़हारे ने जवाब दिया, नहीं, लेकिन चुपचाप अपनी झोपड़ी की ओर इशारा कर दिया. शिकारी उसके इशारे को नहीं समझ पाए और वहां से चले गए. लोमड़ी झोपड़ी से बाहर निकलकर आई और भागने लगी. लकड़हारे ने उसे आवाज लगाई और कहा, तुम कितनी एहसान फरामोश हो, अपनी जान बचाने के लिए तुमने मुझे धन्यवाद तक नहीं दिया. लोमड़ी रूखे स्वर में बोली, अगर तुम्हारे बोल की तरह तुम्हारे इशारे भी भरोसे लायक होते तो मैं तुम्हें धन्यवाद ज़रूर देती. कई बार एक हल्का सा इशारा बोले गए शब्दों से ज़्यादा बुरा होता है. மேலே நம்ம ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா, அதுலேருந்து இம்பார்ட்டன்ட் வேர்ட்ஸ் எடுத்து அதோட மீனிங்ஸு தமிழில் கொடுத்துருக்கேன், அது வந்து ரீட் பண்ணிடுறேன். ஸோ சில பேர் வந்துட்டு எதுக்கு ரிப்பீட்டடாக சில வேர்ட்ஸு, அதாவது ஸ்டோரிஸில் வந்து ரிப்பீட்டடாக சில வேர்ட்ஸ் எல்லாம் வருது, ரொம்ப சிம்பிளான வேர்ட்ஸ் கூட ரிப்பீட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ஏன்னா வந்து சில பேர் வந்து மேபி இன்றைக்கி தான் அந்த ஸ்டோரி ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா கூட இருக்கலாம், அப்போ அவங்களுக்கு வந்து அந்த வேர்டு வந்து நியூவாக இருக்கும் இல்லைங்களா, அதனால தான் நான் அது வந்து கொடுத்துருக்கேன். ஓகே, லக்கடுஹாரா மரம் வெட்டி, லோம்டி நரி, ஷிகாரி வேட்டைக்காரன், பீச்சே படுனா பின்தொடர்வது, பாகனா ஓடுவது, கே பாஸ் அருகில் அல்லது டம்.
ஸோ அதாவது வந்து இந்த இடத்துல டம் சவுண்ட் மேட்ச் ஆகும். ஏன்னா வந்துட்டு லக்கடு ஹாரே கே பாஸ் பஹுஞ்சா அப்படின்னு, லக்கடு ஹாரே கே பாஸ் பஹுஞ்சா இந்த இடத்துல வந்து மரம் வெட்டியிடம் வந்து சேர்ந்தது அப்படின்னு அர்த்தம். ஓகே, அருகில் வந்து சேர்ந்ததுன்னு சொல்கிறத விட மரம் வெட்டியிடம் வந்து சேர்ந்தது அப்படின்ற மாதிரி மேட்ச் ஆகும். அதனால தான் இந்த டம் சவுண்ட் கொடுத்துருக்கேன். பஹுஞ்சனா போய் சேர்வது, சென்றடைவது, வந்து சேர்வது அதெல்லாம். ஷரண் மாங்குனா தஞ்சம் கோருவது, அடைக்கலம் தேடுவது. ஜோப்பிடி குடிசை, அப்பினி தன்னுடைய உன்னுடைய அதெல்லாம். கி ஓர் நோக்கி, இஷாரா கர்னா சைகை காட்டுவது. சிப் ஜானா மறைந்து கொள்வது, கெஹ ஜேனா சொல்லி விடுவது. தோடிஹி தேருமே சிறிது நேரத்தில். பூச்சுனா கேட்பது, கோயி யாரும், ஏதேனும் ஏதாவது. அது சென்டென்ஸ் சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி. இந்த இடத்துல வந்து ஏதாவது நரி இந்த பக்கம் வந்துச்சா அப்படிங்கிறது மேட்ச் ஆகும். திக்குனா தெரிவது, காட்சி அளிப்பது, கண்ணில் படுவது, காண்பது அதெல்லாம். யஹா இங்கே, ஜவாப் தேனா பதில் அளிப்பது. நெஹி இல்லை, லேக்கின் ஆனால். சுப்சாப் அமைதியாக. சமஜ் பானா புரிந்து கொள்வது. வஹா அங்கே. சலே ஜானா சென்று விடுவது. பாகர் நிக்கல் ஆனா வெளியே வருவது, வெளியேறுவது. ஆவாஸ் லகானா கூப்பிடுவது, சத்தமாக கூப்பிடுவது. கெஹனா கூறுவது அல்லது சொல்வது. கித்தினி எவ்வளவு. அஹ்சான் ஃபராமோஷ் நன்றி அற்றவன், நன்றி கெட்டவன் அது. ஜான் உயிர். பச்சானா காப்பாற்றுவது. தன்யவாத் தக் நன்றி கூட. ரூகேஸ்வர் அப்படின்னா கடுகடுப்பான குரல் அல்லது கோபமான குரல். போல்னா சொல்வது, பேசுவது. துமாரே போல் அப்படின்னா உன் வார்த்தைகள். பரோசா லாயக் ஹோனா அப்படின்னா நம்பகத்தன்மை, தன்மையுடன் இருப்பது அந்த மாதிரி. ஜரூர் அவசியம் அல்லது கண்டிப்பாக அப்படிங்கிறதும் மேட்ச் ஆகும் ஜரூருக்கு. கை பார் பலமுறை. ஹல்காசா அப்படின்னா லேசான, சிறிது. ஷப்து வார்த்தை. ஜியாதா புரா ஹோனா அதிக மோசமாக இருப்பது. ஸோ மேலே நம்ம ஸ்டோரி பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஸ்டோரி அப்படியே நான் வந்து தமிழ் ஸ்கிரிப்டில் ஃபுல் ஸ்டோரி அப்படியே கொடுத்துருக்கேன். ஓகே, லக்கடஹாரா और லோம்படி ஃபுல் ஸ்டோரி அப்படியே தமிழ் ஸ்கிரிப்ட்லேயே கொடுத்துருக்கேன். இப்போ நான் வந்து ஃபுல் ஸ்டோரியை வந்து ஹிந்தியிலேருந்து தமிழுக்கு டிரான்ஸ்லேட் பண்ணி கொடுத்துருக்கேன். மரம் வெட்டியும் நரியும். ஒரு நரியை வேட்டைக்காரன் பின்தொடர்ந்தான். ஸோ இந்த ஸ்டோரி மேலே வந்து ஒரே ஒரு வேட்டைக்காரன் அப்படின்ற மாதிரி, அந்த வேட்டைக்காரனை வந்து ரெஸ்பெக்டாக அந்த ரெஸ்பெக்ட் ஃபார்மில் அவங்க கொடுத்துருக்க மாதிரி நான் இப்போ எழுதியிருக்கேன். இது வந்து ப்ளூரலாக எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நரியை வேட்டைக்காரர்கள் பின்தொடர்ந்தனர் அப்படின்ற மாதிரி வரும். ஓகே, நரி ஓடி சென்று ஒரு மரம் வெட்டியிடம் வந்து சேர்ந்து அவனிடம் தஞ்சம் கோரியது. மரம் வெட்டி தன்னுடைய குடிசையை நோக்கி சைகை செய்து அதில் மறைந்து கொள்ள நரியிடம் சொல்லிவிட்டான். சிறிது நேரத்திலேயே வேட்டைக்காரன் அல்லது வேட்டைக்காரர்கள் அங்கே வந்தடைந்தனர். ஓகே, வேட்டைக்காரன் அப்படின்னு சொன்னோம்னா அது மேலேயே வந்து ரெஸ்பெக்ட் ஃபார்மில் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வேட்டைக்காரன் அங்கே வந்து சேர்ந்தார், வந்தடைந்தார் அப்படின்னு வரும். இல்லைனா வந்துட்டு ப்ளூரலாக இருந்ததுன்னா சிறிது நேரத்திலேயே வேட்டைக்காரர்கள் அங்கே வந்தடைந்தனர் அப்படின்னு வரும். ஏதாவது நரியை நீ இங்கே கண்டாயா என்று அவன் மரம் வெட்டியிடம் கேட்டான். அதாவது வேட்டைக்காரன் வந்து மரம் வெட்டியிடம் கேட்டான். மரம் வெட்டி இல்லை என்று பதிலளித்தான். ஆனால் அமைதியாக தன்னுடைய குடிசையை நோக்கி சைகை காட்டிவிட்டான். வேட்டைக்காரன் அவனுடைய சைகையை புரிந்து கொள்ளாமல் அங்கிருந்து சென்று விட்டான். நரி குடிசையிலிருந்து வெளியே வந்து ஓடத் தொடங்கியது. மரம் வெட்டி அதை சத்தமாக அழைத்து, நீ எவ்வளவு நன்றி கெட்டவனாக இருக்கிறாய். உன் உயிரை காப்பாற்றி கொள்ள நீ எனக்கு நன்றி கூட சொல்லவில்லை என்று சொன்னான். உன் வார்த்தைகள் போல உன்னுடைய சைகையும் நம்பகத்தன்மை கொண்டதாக இருந்திருந்தால் நான் உனக்கு நன்றி சொல்லியிருப்பேன் என்று நரி கோபமான குரலில் சொன்னது. பலமுறை ஒரு லேசான சைகை பேசப்படும் வார்த்தைகளை விட அதிக மோசமானதாக இருக்கிறது அப்படிங்கிறது. இதுதான் வந்து இந்த ஸ்டோரியோட மாரல். ஸோ இந்த ஸ்டோரியில் புதுசாக இவ்வளோ ஒர்க்அப் நம்ம பார்த்துருக்கோம். இதை நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நெக்ஸ்ட் சாப்டர் பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். See you in the next video. Until then, thank you. Bye bye.